சின்ன வீடியோ தான், ஆனால் மிக முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஜேபி நட்டாக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜேபி நட்டா கண்டிப்பாக பிஜேபியோட தலைவராக தொடர மாட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எலெக்ஷனால் இவர் பதவி காலத்தை நீடித்து வச்சுருந்தாங்க. இப்போ ஜேபி நட்டா வந்து பிஜேபியோட அந்த தலைவர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த பிஜேபி தலைவராக யார் இருப்பா? இந்த ரேஸில் 4 பேர் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன் மக்களே. இந்த 4 பேர் வந்து எல்லாருமே இந்த 4 பேரை கார்னர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 4ல் ஒருத்தர் தாங்க வருவாங்க அப்படிங்கிறது இது சம்மந்தப்பட்ட அத்தனை அனலைஸ்லையுமே இருக்குது. அந்த 4 பேர் யார், அடிப்படையில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, இந்த வீடியோவில் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது மக்களே, முன்னாடி வந்து இந்த ரேஸில் 7 பேர் இருந்தாங்க. 7 பேரில் 3 பேருக்கு இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாக அந்த கேபினெட் பதவியேற்றுக்கிற போது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. சிவராஜ் சிங் சவுகான், அதாவது நம்ம மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர், சிஆர் பாட்டீஸ் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த 3 பேர் பார்த்திங்கன்னா இந்த ரேஸில் இருந்தவங்க தான். இந்த 3 பேருக்கு வந்து இனிமேல் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது கேபினெட்டில் இவங்களுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த விஷயத்தை நம்ம மறைமுகமாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த 3 பேர் இல்லைனா கன்ஃபார்ம்டு 7-8 பேரை பற்றி சொல்கிறாங்க. 7-8 பேரை பற்றி சொன்னாலும் இந்த 4 பேரை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த 4 பேரில் நம்பர் 1 யார் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுனில் பன்சால் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட அமைப்பு செயலாளராக இருந்தார். கடைசியாக உத்தரப்பிரதேசத்தோட அமைப்பு செயலாளராக இருந்த அவரை 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசிய செயலாளராக பிஜேபி மாற்றிருந்தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஒடிசா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் எலெக்ஷனை பார்வையாளராக நியமிச்சிருந்தாங்க. ஒடிசா, தெலுங்கானாவில் சொல்லும்படியான ஒரு வெற்றியை பிஜேபி பெற்றிருக்காங்க. மேற்கு வங்கத்திலையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, ஒரு நல்ல வெற்றி தான் அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க வாக்கு வங்கியை அவங்க தக்க வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய வித்தியாசம் எதுவுமே பிஜேபிக்கு மேற்கு வங்கத்தில் இல்லை. ஸோ இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இவர் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர், தீவிரமாக செயல்படக்கூடியவர். எனவே இவருக்கு பிஜேபியோட தேசிய தலைவர் போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவரோட பேரை சொல்கிறாங்க. 2வது பேர் யார் சொல்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினோத் தாவுடே அப்படிங்கிற ஒருத்தர். இவர் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு 60 வயசு ஆகுது. இவருக்கு ஏன் போஸ்ட் கொடுக்க போகிறாங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தல் மராட்டியத்தில் இந்த வருஷம் லாஸ்ட்டில் நடக்குது. ஸோ மராட்டியத்தில் லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து சொல்லும்படியான ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாங்க அந்த ஏரியாவை. அதனால் பிஜேபிக்கு அங்கே கணிசமான சீட்டு குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த மாநிலத்தோட பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துறதுக்காண்டி ஹிமாச்சலில் போன வாட்டி கொடுத்தோம், இந்த வாட்டி மராட்டியத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மராட்டியத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மூத்த அரசியல்வாதியை பிஜேபியோட ஹை கமாண்டாக மாற்றும் போது மராட்டியத்தின் முக்கியத்துவத்தை பிஜேபி இதன் மூலமாக உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட பல்ஸை பிடிச்சி அந்த யுக்திகளை வகுக்கிறதுல இவர் கைதேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதனால் இவரை வச்சு பெரிய லெவலில் காய்களை பிஜேபி நகர்த்தும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இப்போ 3வது, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக போன கேபினெட்டில் இருந்தார். 5 தடவை இது வரைக்கும் எம்பியாக இருக்கார். ஹிமாச்சல் பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சரோட பையனாக இருந்தவர் தான் அனுராக் சிங் தாகூர். அதாவது அரசியலில் பெரிய லெவலில் கவனிக்கிற எல்லாருக்கும் இவரோட ஃபோட்டோ வந்திருக்கும். ஒரு இளைஞர் தோற்றத்தில் மீடியாவில் உட்காந்து மைக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்தவர் தான். ஸோ நிறைய இடத்துல ராகுல் காந்திக்கு ஆப்போசிட்டாக இவரை தான் பிஜேபி ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டினாங்க. இவரை வச்சு தான் அரசியல் நரேட்டிவ் எல்லாத்தையுமே செட் பண்ணாங்க. அரசியல் நரேட்டிவில் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சைடை வந்து இவரை மையமாக வச்சு தான் ப்ரெஸ் பீப்புள்ஸை சில செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டில் வாய்ப்பு கொடுக்கல. 5 தடவை எம்பியாக இருக்கார். இப்போயும் இவர் எம்பி தான். ஸோ இவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. 5 தடவை எம்பியாக இருந்த இவரை போன வாட்டி கேபினெட் அமைச்சர் ரேஞ்சில் வச்சிருந்த பிஜேபி இந்த வாட்டி கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வராதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி சொல்லப்படுறது என்னன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கில்லுமே இருக்குது. இவர் வந்தார்னா நிச்சயமாக பிஜேபியோட ஹை கமாண்டாக மாறுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 4 பேரில் இவர் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாரு இந்த லிஸ்ட்டில். இப்போது 4வதாக மிக முக்கியமான கடைசி நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா. ஸோ இந்த ஓம் பிர்லா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த சபாநாயகர் அப்படிங்கிற பதவியில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அப்படிங்கிறவங்க மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். 2-3 பேருக்கு மட்டும்தான் அடுத்த பிரிவிலே உங்களுக்கு வந்து சபாநாயகர் பதவி கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே இங்கே கிடைக்கல. ஸோ இந்த சபாநாயகர் பதவியில் இருந்த இவரை நிச்சயமாக வந்து பிஜேபியோட ஹை கமாண்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இவரை கேபினெட்டுக்குள்ளே கூப்பிடாமல் இருக்காங்க. ஸோ இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கான உச்சபட்சமாக பல்வேறு விஷயங்கள் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இவரை நோக்கி சொல்லப்படுது. ஸோ இந்த 4 பேரில் யாரோ
ஒருத்தங்க தான் பிஜேபியோட ஹைகமாண்டாக இருக்க போகிறாங்க அடுத்த 3 வருஷம். அவர் யார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. பிஜேபியை பொறுத்தவரையும் இந்த 4 பேரை தாண்டி எல்லாருமே பர்சனலாக இதை பற்றி திங்க் பண்ணும்போது, எழுதும்போது, பேசும்போது, செய்தி வெளியிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நினைக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. பட் நம்ம நினைக்கிறது இது நேர் ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறாங்களா இல்லை நம்ம நினச்சதே வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பேர் ஊர் தெரியாத யாரோ ஒருத்தவங்களை கூட பிஜேபியோட ஹைகமாண்டாக கூட மாற்றுவாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச 4 பேரை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியாச்சு. உங்களுக்கு இதை பற்றி எதுவும் ஒரு புரிதல் இருக்குது, உங்களுக்கு இவர் வந்தால் சரியாக இருக்கும், அவர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்து இருந்தாலும், இல்லைப்பா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற 4 பேரை தாண்டி இவர் வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப தொடர்ச்சியாக ரொம்ப ஆழமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.